திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை பாடலும் அதற்கு பொருளுமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 7வது திருப்பதிகம் பன்வரிசையில் திருநள்ளாறும் திரு ஆலவாயும் என்ற திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநள்ளாறு காவிரி தென்கரை தலம். இத்தலம் சப்த விடங்கத்தலங்களுள் ஒன்று. மற்றைய தலங்கள் திருவாரூர், திருநாகைக்காரோணம், திருமறைக்காடு, திருவாய்மூர், திருக்கோளிலி, திருக்காராயில். திருஞான சம்பந்தர் அனல்வாதத்தின் போது போகமார்த்த பொன்முளையாள் என்று எழுதி நெருப்பிலிட்டு பச்சைப்பதிகமாக இருந்த அந்த பதிகம் இந்த திருத்தலத்திற்கு உரியது. நலச்சக்கரவர்த்தி இந்த தலத்தில் வந்து தரிசிக்க சனிக்கிரகத்தின் இடர் நீங்கியது. இந்த தலத்தில் சனிக்கிரகத்துக்கு முதன்மை வழங்கப்படுகிறது. ஆனால் அடியார் பெருமக்களாகிய நாம் நல்லாற்று பெருமானுக்கு தான் முதன்மை கொடுக்கணும். சுவாமி நல்லாற்று ஈசர், அம்பிகை போகமார்த்த பொன்முளையாள், தலமரம் தர்பை, தீர்த்தம் நலத்தீர்த்தம். திரு ஆலவாய் பாண்டி நாட்டு திருத்தலம், மதுரை எனப்படுவது. தடாதகை பிராட்டியார் திரு அவதாரம் செய்து பாண்டிய நாட்டை ஆண்டு ஈசனை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம். ஈசன் சொக்கநாதராக சௌந்தர பாண்டியராக வீற்றிருந்து அரசு புரிந்தார். 5 சபைகளுள் இது வெள்ளியம்பலம், வெள்ளி சபை எனப்படுவது. சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்த தலம். 3ஆம் தமிழ்ச்சங்கம், அதாவது கடைச்சங்கம் இருந்த தலம். புலவர்களுள் ஈசனும் ஒருவராக இருந்து தமிழ் ஆய்ந்தார். சங்கத்தமிழ் கண்ட பதி அவர். திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் நிகழ்த்தி இந்த பதியில் சமணர்களை வென்றார். கூன்பாண்டியனோட வெப்பு நோயை ஞானசம்பந்தரால் தீர்க்கப்பட்ட இடம் இதுவே. பின்னர் அப்பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனாய் கூன் நிமிந்து சீராகி சிறப்பு உண்டு தலம். இறைவன் கால் மாறிய தலம். இந்த திருக்கோயிலுக்கு ஆலவாய், கூடல், கடம்பவனம், பூலோக கைலாயம் என்ற பெயர்கள் உண்டு. சுவாமி சொக்கநாத பெருமான், சோமசுந்தர கடவுள், அம்பிகை மீனாட்சி, அங்கையர் கண்ணி. தலமரம் கடம்பமரம், தீர்த்தம் பொற்றாமரை தீர்த்தம். அனல்வாதத்தில் போகமார்த்த என்னும் திருப்பதிகம் பெற்ற திருத்தலமாகிய திருநள்ளாற்றில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனை ஆலவாயில் அமர்ந்ததை வினவும் வினா உரையாக உள்ளது இந்த திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதம் ஓது நாவர், அங்கமும் வேதமும் ஓது நாவர், அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவள் மாட வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய், செங்கையலார் போனர் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விலங்கெறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுறவே. வேதங்களும் அதன் அங்கங்களும் திருவாயால் ஓதவும், மறைவல்ல அந்தணர்கள் திருவடியை தொழுது போற்றவும், நிலவின் ஒளித்தவளும் மாட வீதியுடைய திருமருகளில் நிலவும் அழகனே, கயல் மல்கும் நீர்வளம் செல்வத்தை பெருக்க சிறப்புகளை கொண்ட திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் கணபதீச்சரத்தில் இரவில்
திருக்கரத்தில் நெருப்பு ஏந்தி ஆடும் காட்சியை விரும்பித் தருவது எதன் பொருட்டு சொல்லாய் என்று திருஞான சம்பந்தர் திருமருகளில் திருச்செங்காட்டங்குடி காட்சியை காட்டி அருளுகின்றார். இரண்டாவது பாடல். நெய்த்தவள் மூயேரி காவல் ஓம்பு நேர்புரி நூல் மறையாளர் ஏத்த மைத்தவள் மாடம் மலிந்த வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நான் மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் கைத்தவள் கூரெறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. நெய்யை சொரிந்து 3 வகையான வேள்வித்தீயை பேணி வளர்க்கும் அந்தணர்கள் ஏத்த மேகம் தவழும் உயர்ந்த மாடங்கள் நிறைந்த திருமருகளில் வீற்றிருக்கும் அழகனே, அவ்வேள்வி செய்தலை தவமாக போற்றும் நான்மறையாளர்கள் பாராட்டும் திருச்செங்காட்டங்குடியில் திருக்கரத்தில் பெரிய நெருப்பை ஏந்தி திருநடனம் புரிகின்ற கணபதீச்சரத்தின் வாழ் விருப்பம் கொண்டு அந்த காட்சியை நல்கினை எதன் பொருட்டு அஃது சொல்லாய். 3 வேள்விகளை அந்தணர்கள் திருச்செங்காட்டங்குடியில் திருமருகளில் அந்தணர்கள் தவறாமல் செய்து வர்றாங்க. அந்த 3 வேள்விகள்னால் ஆகவனியம், காருகபத்தியம், தட்சிணாக்கினி. இதுதான் முத்தி 3 வேள்விகள் அப்படின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட செங்காட்டங்குடியில் சாமியும் பெரிய ஒரு நெருப்பை கரத்தில் ஏந்தி நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த நடன காட்சியை கணபதீச்சரத்தில் காட்டி அருளுகின்றார் எதன் பொருட்டு அப்படின்னு சொல்லி வினாவாக கேட்கின்றார் திருஞான சம்பந்தர். தோலோடு நூலில்லை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த செந்தி மாழ்புகை போய் வெம்மு மாட வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செல்புல்கு தன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் கால்மல்கு பைங்கலல் ஆர்க்க ஆடும் கணபதீச்சரம் காமுறவே. மான்தோளும் உணூலும் மார்பில் பொழிய மறையவர்கள் எழுப்பும் வேள்வித்தீயின் புகை மாட வீதிகளில் பரவுமாறு உள்ள திருமருகளில் வீற்றிருக்கும் அழகனே, சோலைகள் நிறைந்த நீர்வளம் மிக்க வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த செங்காட்டங்குடியில் திருவடியில் கழல் ஒலிக்க ஆர்க்க விரும்பி நடனம் புரியும் பெருமானே, கணபதீச்சரத்தில் இந்த காட்சியை நல்கினை எதன் பொருட்டு சொல்லாய் என்று வினவுகின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார். நாமரு கேள்வியர் வேள்வி ஓவா நான்மறையோர்கள் வழிபாடு செய்ய மாமருவும் மணி கோயில் மேய மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் தேமரு பூம்பொழில் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் காமரு சீர்மகிழ் தெல்லியாடும் கணபதீச்சரம் காமுறவே. நடுநிலை தவறாது பொலிவு மிக்கதும் நடுநிலை தவறாததும் பொலிவு மிக்கதுமான கேள்வி ஞானம் உடையவர்களும்
ஓய்தலின்றி வேள்வி புரியும் நான்மறை வல்ல அந்தணர்களும் வழிபாடு செய்ய பெருமையிலையும் மாணிக்க கோயிலில் உள்ள திருமருகளில் நிலாவும் அழகனே, நல்ல மனம் தரும் பூம்பலில் சோலை சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் விளங்கும் அழகிய சிறப்பினை மகிழ்ந்து இரவில் நடனம் புரிகின்றனை. இந்த காட்சியை கணபதீச்சரத்தில் விரும்பிக் கொண்டனை. இஃது எதன் பொருட்டு சொல்லாய். நாமரு கேள்வியர் என்பது கல்வியில் தேர்ச்சி பெற்று இசையுடன் மந்திரங்கள் ஓதுதலை உணர்ந்தும் நாமரு கேள்வி மிக்காரும் நான்மறையோரும் வழிபாடு செய்யும் சிறப்பு இந்த பாடலில் உணர்த்தப்படுகின்றது. வழிபாடு என்பது மலர் கொண்டு அர்ச்சித்தலும் பூசனை செய்தலும் இறைவனின் திருப்புகளை இசையால் போற்றுவதும் இயற்றமிழால் மொழிவதுமாகும். பாடல் முலவும் விலவும் ஓவா பன்மறையோரவர் தாம் பரவ மாட நெடுங்கொடி விண்தடவு மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய். செடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் காடகமேயிடம் ஆகாடும் கணபதீச்சரம் காமுறவே. எல்லா காலங்களிலும் முழவின் ஒளியுடன் கூடிய இசைப்பாடலும் திருவிழாக்களும் நடைபெற மறையவர்கள் போற்ற வானத்தை எட்டும் அளவுக்கு உயர்ந்த மாடங்களை உடைய திருமருகளில் நிலவும் அழகனே, வளைந்த நெருக்கமான இலைகளையுடைய பெருமை கொண்ட மலர்ச்சோலைகள் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் இடுகாட்டினை இடமாக கொண்டு ஆடும் கணபதீச்சரத்தனை விரும்பியது யாது சொல்லாய். விழாக்காலத்தில் இசைப்பாடல்கள் முழவொலியுடன் நிகழ்த்தப்படுதலும் அத்தன்மையால் ஈசன் பரவி போற்றி வணங்குதலும் இந்த பாடலில் சிறப்பித்து கூறப்படுகின்றது. புனையலல் ஓம்புகை அந்த நாளர் பொன்னடி நாள்தோறும் போற்றி இசைப்ப மனைகளு மாடம் மலிந்த வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய். சினைக்கழு தன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கனைவளர் கூரெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. சிறப்பாக வளர்க்கப்படும் வேள்வித்தீயை தமது கையால் உபசரிக்கும் அந்தணர்கள் நின் திருவடியை தினந்தோறும் போற்றி வேத கீதத்தால் வணங்கி மகிழ அத்தகையோரின் மாட மாளிகைகள் நிறைந்த திருமருகளில் விற்றிருக்கும் அழகனே, அரும்புகள் நிறைந்த சோலைகளும் தன் வயல்களும் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் 2 நெடிது ஓங்கி எரியும் நெருப்பை திருக்கரத்தில் ஏந்தி ஆடும் கணபதீச்சரத்தினை விரும்பியது எதன் பொருட்டு சொல்லாய். புனையலல் என்பது வேள்வி செய்தலையொட்டி அதற்குரிய விதிகளின்படி அலங்காரம் மற்றும் சிறப்புகளை செய்து நெருப்பை பேணுதல். சினைகளு சோலைகளும் தன்வயலும் சூழ்ந்த திருச்செங்காட்டங்குடி இது போதொடு நீர் சுமந்து ஏத்தும் அந்த சிறப்பு இயற்கையின் அருள்வண்ணம் அமைந்துள்ளது என்பதை காட்டும். எனவே இச்சீரினை கொள்ளும் செங்காட்டங்குடியாயிற்று. செங்காட்டங்குடியோட சிறப்பு இந்த பாடலில் மிக அழகாக ஞானசம்பந்த பிள்ளையார் அருளியிருக்கின்றார். பொன் தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் பொன்னடும் தோள் வரையால் அடர்த்து மாண்டங்கு நூல் மறையோர் பரவ மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய். சேர்ந்தங்கு மாமலர்
சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் காண்டங்கு தோள் பெயர்ந்தெல்லியாடும் கணபதீச்சரம் காமுறவே. அணிகலன்கள் திகழும் மார்பினையுடைய இலங்கை வேந்தனின் ஒளி திகழும் நெடிய தோலை அவன் எடுத்த மலையினாலேயே தண்டனையுறச் செய்து மாட்சிமையுடைய முப்புரி நூலை தரித்த மறையவர்கள் வணங்க மறுகளில் நிலவும் அழகனே உயர்ந்து நிற்கும் பெருமையான மலர்ச்சோலைகள் சூழ்ந்த சிறப்பு மிக்க திருச்செங்காட்டங்குடியில் அழகிய தோள்களை வீசி இரவில் ஆடும் கணபதீச்சரத்தின் காட்சியினை புலப்படுத்தினீர் எதன் பொருட்டு சொல்லாய். இலங்கை வேந்தன் தோல் நெறியுமாறு தண்டிக்கப்பட்டதென்றாலும் ஈசன் திருவடியை தாங்கும் சிறப்பு பெற்றமையால் பொன்னெடும் தோல் என்னும் பெருமையற்றது. ஈசனை வணங்குவோர்க்கு ஆணவமலம் தேயுங்கால் அதுவே அங்கு அடர்த்து நன்னெறியை புகட்டும் என்பது வரையால் அடர்த்து என்னும் தொடர் புலப்படுத்துகின்றது. தோல் பெயர்ந்து எள்ளியாடும் என்பது ஈசன் நடனத்தை உணர்த்துகின்றது. என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான்தனை என்பது திருநாவுக்கரசருடைய வாக்கு. அந்தமுமாதியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓது நாவர் மறுகள் நிலாவிய ஐந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் கந்தமகில் புகையே கமலும் கணபதீச்சரம் காமுறவே. திருவடியை திருமாலும் திருமுடியை நான்முகனும் காண வேண்டும் என்று முயற்சி செய்தும் அறிவதற்கு அரியவனாய் மந்திரமாய் விளங்கும் வேதங்களை ஓதும் பெருமக்கள் திகழும் அருகளில் நிலவும் அழகனே இனிமை மிக்கவர்கள் பரவி போற்றும் சிறப்பினை கொண்ட செங்காட்டம் குடியில் அகில் புகையின் மனம் கமலும் கணபதீச்சரம் என்னும் திருக்கோயிலின்கண் விருப்பமுற்று காட்சி நல்குதல் எதன் பொருட்டு சொல்லாய். திருவடியை அந்தம் திருமுடியை ஆதி என்றும் குறிப்பிடுதல் வழக்கம். முடிவாகிய முத்திக்கு வழிகாட்டுவது முத்தி நான்ற மலர்பாதம் என செப்பும் உண்மை விளக்கத்தின் செயலை கவனிக்க வேண்டும். ஓது நாவர் என்பது வேதங்கள் ஓதும் வாய்மையால் நாவானது நன்கு பழகி அது தன் இயல்பால் செய்ய வல்லதை காட்டும். இது நாவின் சிறப்பை உணர்த்தியது. செந்தமிழோர் பரவியேத்தும் என்பது தமிழர் தம் இனிய பண்பும் கூறப்படுகிறது இந்த பாடலில். இலை மருதே அலகாகனாலும் இடுதுவர் காயோடு சுக்கு தின்னும் நிலையமன் தேரரை நீங்கி நின்று நீதலார் தொழு மாமருகள் மலைமகள் தோள் புணர் வாயருளாய் மாசில் செங்காட்டம் கொடியதனுள் மலைமகள் தோள் புணர் வாயருளாய் மாசில் செங்காட்டம் கொடியதனுள் கலைமல்கு தோளுடுத்து எல்லியாடும் கணபதீச்சரம் காமுறவே. வெற்றிலைப்பாக்குடன் சுக்கும் வாயில் வைத்து மென்று தின்னும் மருதாணி இலையின் சாயம் பூசியும் நிலவும் சமணர்கள் மற்றும் சாக்கியரை விலக்கி மற்றும் கீழ்மையற்றவர்கள் போற்றும் சிறப்பினை மிக்க மறுகளில் உமாதேவியுடன் விளங்கும் ஈசனே அருள் புரிவாய். குற்றமில்லாத செங்காட்டம் கொடியில் மான் தோலை உடுத்து இரவில் நடனமாடும் கணபதீச்சரத்தில் விரும்பியது எதன் பொருட்டு? இந்த சமணர்கள் வெற்றிலைப்பாக்கோட சுக்கும் வாயில் வைத்து மென்று உண்பார்களாம். மருதாணி இலையில் சாயம் பூசி இந்த மாதிரி ஒரு சமணர்கள்
அவர்கள் செய்கிறது சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் அவங்களோட கீழ்மை அதை அந்த பாடலில் சொல்கிறார். ஆனால் கீழ்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா அடியார்கள். அவர்கள் போற்றும் சிறப்பின் மிக்க மருகள், சிறப்பு மிக்க மருகளில், அடியார்கள் போற்றுதக்கூடிய மருகளில் உமாதேவியோடு விளங்கியிருக்கும் ஈசனே அருள் புரிவாய். குற்றமில்லாத செங்காட்டங்குடியில் மான் தோலை உடுத்து இரவில் நடனமாடும் அந்த செங்காட்டங்குடியில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை எங்கள் கணபதீஸ்வரத்தில் காட்டுறாரு. கணபதீஸ்வரம்ன்றது செங்காட்டங்குடியின் ஊர். கணபதீஸ்வரம் திருக்கோயிலுடைய பெயர். இப்போது இறுதி பாடல் திருக்கடை காப்பு. பதிக பலன் திருஞான சம்பந்த பிள்ளையார் ஒவ்வொரு பாடலுக்கும் பதிக பலன் சொல்வார். அதனால தான் நம்ம திருக்கடை காப்பு. காப்புன்னா நமக்கு கவசம். இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு கவசமாக இருந்து உங்களை காக்கும், வினைகள் தீரும், வினை கழியும். நமக்கு முதல் குரு ஞானசம்பந்தர் தான். பதிக பெருவழி காட்டிய மகான். பதிகத்தினால நீங்கள் எல்லாமே அடைய முடியும், வினையை கழிக்க முடியும், திருவடியை அடைய முடியும்னு நமக்கு சொன்னவர். இறுதி பாடல். நாளும் குலை கமுகோங்கு காளி ஞான சம்பந்தன் நலம் திகழும் மாலின் மதிதவள் மாடமோங்கு மறுகளில் மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் சூலம் வல்லான் கலல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. சூலம் வல்லான் கலல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. திருச்சிற்றம்பலம். தொங்கி வளரும் குலைகளையுடைய கமுகு மரங்கள் மிகுந்த சீர்காழியின் திருஞான சம்பந்த பெருமான் நலமும் பெருமை பெற்ற மாடமும் ஓங்கித் திகழும் மருகள் என்னும் பதியிலும் மற்றும் அதன் மேன்மையாய் சேலும் கயலும் திளைத்த கண்மாய்கள் சிறப்புடன் விளங்கும் திருச்செங்காட்டம் குடியில் சூலப்படையுடன் விளங்கும் ஈசனின் திருவடியை போற்றி மொழிந்த பாடலை சொல்பவர்களுக்கு வினை இல்லை. அதான் வினை நீக்கம். திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய இந்த திருமுறைகளெல்லாம் நீங்கள் ஓதுனீங்கன்னா வினை நீக்கம். அதனால தான் முதல் பாடலே தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, வினை தீர்தல் எளிது அப்படின்னு நமக்கு தைரியமும் நமக்கு நம்பிக்கையும் கொடுக்குறவர் ஞானசம்பந்த பிள்ளையார். மாலின் மதித்தவள் மாடம் என்பது சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நிலவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாடம். அப்பேற்பட்ட அந்த பதி, அந்த ரொம்ப வளமை மிகுந்த பதி. சந்திரன் சிவனடியை சார்ந்து பெருமையுற்றதால் மாலின் மதியாயிற்று. சந்திரன் ஒவ்வொரு கலையாக தேய்ந்து 16 கலைகளில் 15 கலைகள் தேய்ந்துருச்சு. பெருமான் பெரும் கருணையினால் எடுத்து தன்னோட ஜடாமுடியில் சூடிக்கொள்கின்றார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து பொலிவுற்றது. அதை இந்த பாடலில் சிறப்பித்து சொல்கிறார். மாலின் மதித்தவள் மாடம். மாடம் சிவசிந்தனையில் பொழிவதனால் ஓங்கும் மருகள் அப்படின்னு இந்த பாடலில் சிறப்பாக மருகளோட சிறப்பு, அந்த மதியை சூடி மதிக்கு திங்களுக்கு சந்திரனுக்கு அருள் செய்த திறம், பாடலை ஓதுவார்களுக்கு வினை கழியும் என்பது, இந்த அத்தனை சிறப்புகளும் இந்த பாடலில் திருஞான சம்பந்த பிள்ளையார் நமக்காக இந்த உயிர்கள் ஓய்வு பெறும் பொருட்டு அருளி செய்திருக்கின்றார். அடியார் பெருமக்கள் பாடுவதற்கு வாய்ப்பில்லாவிட்டாலும் கேட்கும் வழக்கத்தையாவது நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பாடல்களெல்லாம் நமக்கு வினை நீக்கம். வினை தான் நம்ம பிறவிக்கு காரணம்.
அதனால தான் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். பிறவியே நமக்கு வினையின் காரணமாக வந்தது. அந்த பிறவிங்கிற பிணி நமக்கு போகணும்னா நாம் ஐந்தெழுத்து சாதனம், திருநீறு நமக்கு சாதனம், பெருமானுடைய திருவடி நமக்கு உறுதி பொருள். இதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு எளிமையான வழி திருமுறைகளை ஓத வேண்டும். ஓத முடியலங்கம்மா, நேரம் இல்லை, பாடலை கேளுங்கள். அது கேட்டல் தான் முதல் நிலை. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல்னு கேட்டல் தான் முதல். அதனால் கேட்கவாது செய்யுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். அடுத்து நாம் அப்பரோட அற்புதங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அது இல்லாமல் நம்ம அடுத்து ஞானசம்பந்தருடைய அற்புதங்கள் சிந்திக்க இருக்கோம். அடுத்து சுந்தரருடைய அற்புதங்கள் சிந்திக்க இருக்கோம். அடுத்து மாணிக்கவாசகர், இப்படி நம்ம தொடர்ந்து அற்புதங்கள்லாம் சிந்திக்க இருக்கோம். நாயன்மார்களுடைய குருபூசை திருநாளன்று அவர்களுடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் மக்கள் நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு கேட்டும் பார்த்தும் பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.